கருப்பு. ஒரு சாமானியனுக்காக கடவுளே களத்தில் இறங்குற ஒரு கதைக்களம் தான் இது. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அக்ஷய்குமாருடைய நடிப்பில் வெளியான OMG அப்படிங்கிற படம் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட இதே டெம்ப்ளேட்ல ஒரு படம் தான் அதுவுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு RJ பாலாஜி அண்ட் டீம் எல்லாரும் சேர்ந்து எழுதி RJ பாலாஜி இதை தனியாக இயக்கியிருக்காப்ல. சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய படையலே போட்டிருக்காரு RJ பாலாஜி அப்படின்னு தான் சொல்லுவேன். இவ்வளவு நாளா சூர்யாவுடைய படத்துக்காக காத்திருந்த அவங்களுடைய ரசிகர்கள் நிச்சயமா பெருசாக கொண்டாட போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்த்து முடியும் போது. இதுல இந்த படத்துடைய பலமாக நான் பார்க்கறது இந்த படத்துடைய வசனங்கள் தான். அதுவும் குறிப்பாக எங்க கோர்ட்டுக்கு போனா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போறதே ஒரு தண்டனை அப்படிங்கிறது பல பேருக்கு புரியறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குவாங்க. இந்த மாதிரி வசனங்கள் தான் இந்த படத்துடைய உயிர்ப்பாக இருந்திருக்கு. படத்துல சூர்யா அவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு உள்ள வந்தாலே அந்த சீக்வன்ஸ் மாஸ் தான் அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருக்காப்ல அவர். அதே மாதிரி RJ பாலாஜியுடைய கதாபாத்திரம் அது எழுதப்பட்ட விதமாகட்டும், RJ பாலாஜி அதை பெர்ஃபார்மன்ஸ்ல புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவங்க 2 பேர் போக த்ரிஷா, நட்டி, இந்திரன்ஸ், அனகா, மாயா, ரவி அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில முக்கியமான ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்கிரீன்ல. GK விஷ்ணுடைய சினிமோட்டோகிராஃபி பளிச் அந்த அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக, கிராண்டாக, ரிச்சாக, அட்டகாசமாக தட்டி தூக்கியிருக்காப்ல அவர் விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷனலாக, செகண்ட் ஹாஃப் ஒரு பக்கம் ஃபன்னா, இன்னொரு பக்கம் ஒரு ஆக்ஷன் பிளாக்கா அப்படி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் பிளான் பண்ணியிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா ஜெயிச்சிட்டாங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக் ஓப்பன் ஆகும்போது கண்ணில் நிச்சயமாக ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கும். அந்த அளவுக்கு அமேசிங்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்கு எமோஷனல் சைட இந்த டீம். வேற செகண்ட் ஹாஃபுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி ஓகேயா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு படம் பார்த்து முடியும் போது. எனக்கு ஒரு சில கதாபாத்திரங்கள் இன்னும் ப்ராப்பராக எழுதியிருக்கலாம், நமக்கு இன்னுமே பெருசாக ஒரு கனெக்டை கொடுத்துருக்கலாம். ஆனா சிவதாவுடைய கதாபாத்திரம்லாம் பெருசாக அந்த அளவுக்கு எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதை ப்ராப்பராக இவங்க ஜஸ்டிஃபை பண்ணவும் இல்லை. டப்பிங் லிப்சிங் இஷ்யூ த்ரிஷாவுக்கே இந்த படத்துல இருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இவங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். சாய் அபயங்கருடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்கள் எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போகுது. மற்றபடி ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் அந்த படம் நெடுகளும் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்கு. அவருடைய BGM மட்டும் இன்னும் ஹெவியாக இருந்திருந்தது அப்படின்னா இந்த படம் இன்னுமே கூட மிகப்பெரிய இம்பாக்ட் விட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மொத்தமாக ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஓகேயான செகண்ட் ஹாஃப், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கருப்பு. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அடல்கானட பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 13+ தான் வாங்கியிருக்கு. ஆனா ஹெவியான வயலன்ஸ் உள்ள இருக்கு. அதனால UA 16+ மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா செக்ஷுவலா எந்த ஒரு காட்சி அமைப்பும் கிடையாது. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்க.